அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆற்றல் மிக்க 2 வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக மாயமாக அது மறையும். இனி புதிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் உங்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்விட்ச் வேர்டை தாங்க நம்ம பார்க்க போறோம். 2 வார்த்தைகள் மட்டும் தாங்க. இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா இதை ஒரு வார்த்தைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் பிரித்து பார்க்கும்போது 2 வார்த்தையாக அது இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். 10 நாட்களுக்கு இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போதே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது வாழ்க்கையில எந்த ஒரு புதிய பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். அதை மீறி ஏற்பட்டாலும் அது உடனே தீர்வதற்கான வழியும் பிறக்கும். சரிங்க, அவ்வளவு சக்தி மிக்க அந்த 2 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா மந்திர சொற்கள். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. எப்படி ஒரு ஸ்விட்சை நம்ம போடும்போது லைட் ஆன் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது, ஃபேன் நம்ம ஆன் பண்ணோம்னா உடனே ஆன் ஆஃப் ஆகுதோ, அதே போலதாங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம சொல்லும் போது உடனடியாக பலனை மாற்றத்தை அது கொடுக்கும். ஸ்விட்ச் அப்படின்ற வார்த்தைக்கு மாற்றம், சேஞ்ச் ஓவர்னு அர்த்தம். அதனால தாங்க சில குறிப்பிட்ட சூட்சம வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதே மொழியில் நம்ம பயன்படுத்தும் பொழுதுதாங்க அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, நம் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை தரக்கூடியது. கொஞ்ச நாட்களுக்கு இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிறைய பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நிறைய ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அப்படிப்பட்ட வார்த்தையை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க நீங்க ஆரம்பிக்கலாம். தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முக்கியமான விஷயம், தினமுமே இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். அவ்வளவுதாங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தைகளை சொல்லலாம். டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. எந்த நேரம் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தைகளை உச்சரிங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி இருக்கணும். அதுவும் நீங்க தொடர்ந்து சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. காலையில் ஒரு 2 நிமிடம், மதியம் ஒரு 2 நிமிடம், மாலையில, இரவு நேரம், இப்படி சேர்த்து மொத்தமாக 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னால் போதும். இல்ல எனக்கு ஒரே நேரத்தில் சொல்வதுதான் விருப்பமாக இருக்குன்னா தாராளமாக நீங்க 10 நிமிடம் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். அல்லது காலையில் ஒரு 5 நிமிடங்கள், இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடம்னு இப்படியும் நீங்க சொல்லலாம். மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை கட்டாயமாக நம்ம சொல்லி இருக்கணும். சரிங்க, நாம் சொல்ல வேண்டிய அதீத ஆற்றலுடைய அந்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தோம்னா, நான் சக்தி மிக்கவன், நான் சக்தி மிக்கவன், நான் சக்தி மிக்கவன். அவ்வளவுதாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நான் சக்தி மிக்கவள், நான் சக்தி மிக்கவள், நான் சக்தி மிக்கவள். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சிட்டு 5 நிமிஷம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணி இருப்பீங்க. தினமும் இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நம்முடைய ஆழ்மனதில் அது பதியும். இந்த சக்தி மிக்கவன் அல்லது சக்தி மிக்கவள் அப்படின்ற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூள் தூளாக ஆக்கிவிடும். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடா இருக்கே. அவ்வளவு பெரிய பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ நம்ம பணத்தை செலவு செய்தால்
துணிந்தால்தான் வெற்றி கிடைக்கும்னு கிடையாதுங்க. துணிந்தவனுக்கு துக்கம் கிடையாதுங்க. கரண்டா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க, ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனை தீர்வதற்கான வழி பிறக்கும். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டாலே போதும், உங்களை அறியாமலேயே நீங்கள் மிகப்பெரிய சக்திமானாக மாறுவீங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இவை. இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். மேலும் இந்த வார்த்தையை எல்லாருமே நீங்க கட்டாயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணுங்க. சரிங்க, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நிறைய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகள் மற்றும் காரிய தடைகளை நீக்கக்கூடிய மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயக பெருமானின் அருளால லக்ஷ்மி கணபதியை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லக்ஷ்மி கணபதிக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. 1.5 இன்ச் இருக்கக்கூடிய பித்தளையால் செய்யப்பட்ட விக்கிரகம், 1.5 இன்ச்சஸ் ஹைட் இருக்கக்கூடிய பிராஸ்ல செய்யப்பட்ட விநாயகர். சோ தாராளமா எல்லாருமே வீட்ல வச்சு நம்ம வழிபாடுகள் செய்யலாம். தினமும் அபிஷேகம் செய்யணும், நைவேத்தியம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த விநாயகருடைய சிலையை நம்ம வடிவமைக்கும் போது அவருடைய முகம், அவருடைய கண்கள் அத்தனை தேஜசுடன் வந்திருக்குங்க. இந்த லக்ஷ்மி கணபதி வாங்கி வைக்கக்கூடிய அனைவருடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரம்பி வழியும். இதை நான் ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக சொல்லலங்க. இவருடைய முகத்தை நீங்க பார்த்தாலே அந்த அளவிற்கு தேஜஸ் தெரியும். மனமுருகி ஸ்ரதையோட இந்த விநாயகரை நம்ம அவருடைய அருளால செஞ்சிருக்கோம். மிஷின் கட்டிங்லாம் கிடையாதுங்க, மேன்மேட் விநாயகர். இந்த விநாயகருடைய பிரபையில பார்த்தோம்னா, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்க்கரத்தில் ஓங்காரத்தை நம்ம பதிச்சிருக்கோம். அதுவே நல்ல பாசிட்டிவிட்டி தரும். தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அந்த தாமரையில் வீற்று இருக்கக்கூடிய விநாயகர், இவரின் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் காரிய தடையை நீக்கக்கூடியது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பிள்ளையாரை வாங்கி நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, காரிய தடைகள் இருக்கிறவங்க, வீட்டுல சுபகாரிய தடைகளை ஃபேஸ் பண்றவங்க இந்த லக்ஷ்மி கணபதியை நீங்க வாங்கி வச்சு பாருங்க. அனைத்து விதமான மாற்றங்களும் விரைவாக ஏற்படும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் அல்லது விநாயகர் படத்தை வச்சு நம்ம பூஜை செய்வோம். இந்த ஆண்டு நீங்க களிமண் பிள்ளையார் வாங்கும் வழக்கம் இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் போட்டோ விக்கிரகம் வைத்து பூஜைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அவருடன் இந்த லக்ஷ்மி கணபதியும் வச்சு நீங்க பூஜை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த லக்ஷ்மி கணபதியுடன் 4 முக்கியமான பணவசிய பொருட்களையும் நம்ம கொடுக்கிறோம். அது என்ன பொருட்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக தினமும் 2 நிமிஷம் இந்த விநாயகருடைய முகத்தை நீங்க பார்த்துட்டே வாங்க. பூரண லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். சரிங்க, அந்த 4 முக்கியமான பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக அதிரடி பணவரவை தரக்கூடிய நாராயண சங்கு, 3 எண்ணிக்கையில் இந்த நாராயண சங்கு. அடுத்ததாக 3 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, பவழ நிறத்தில் இருக்கும். கேரளம் குருவாயூரப்பனுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுக்கும் உரியது இந்த மஞ்சாடி குரு. 2 விதமான பலனை கொடுக்கக்கூடியது. சொந்த வீடு பாக்கியம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. அடுத்ததாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி, 1 எண்ணிக்கையில் குபேர சோழி. இந்த சோழியின் முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுல மெல்லியதாக லைட்டா ஒரு கரும்பச்சை கோடு இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி கணபதிக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல இந்த 4 பணவசிய பொருட்களை வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வழக்கமான பூஜை தாங்க. பிறகு பூஜை முடிந்ததும் இந்த 4 பொருட்களையும் ஒரு சின்ன பச்சை நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இந்த விநாயகரை வீட்டின் பூஜை அறையில கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிருங்க. தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இவரை நீங்க வைக்கணும். அதே போல கார் வச்சிருக்கீங்கன்னா காருடைய டேஷ்போர்ட்ல கூட நீங்க வைக்கலாம். அதே
அதே போல ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க வைக்கும்போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுப்பார். தொழில் அபிவிருத்தி ஆகும். ஹேண்ட்மேட் விநாயகராக இருப்பதனால அதிக எண்ணிக்கையில செய்ய முடியலங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கீங்க. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம கொரியர்களை அனுப்ப போறோம். ஆர்டர் பண்ணிருக்க எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக இந்த லட்சுமி கணபதி உங்க வீட்டுக்கு வந்துருவாருங்க. இந்த லட்சுமி கணபதி வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க லட்சுமி கணபதியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.